40 வருடங்கள் கழித்து தாயை சந்தித்த மகன். நெகிழ வைக்கும் பாச போராட்ட வீடியோ. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்துல கதர் நரசிங்காபுரத்தை சேர்ந்தவர் நடராஜன், அவங்களுடைய மனைவி ருக்மணி. இந்த தம்பதிக்கு குமார், செந்தில், முருகன் அப்படின்னு 3 மகன்கள் இருக்காங்க. சொந்த ஊர்ல இருந்து பிழைப்பு தேடி 1985ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் அப்போ அவங்க கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அதுக்கப்புறமா பல ஊர்ல வேலை பார்த்திருக்காரு. புதுக்கோட்டையில மச்சுவாடி பகுதியில ஆறுமுகம் அப்படின்றவருக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு. அண்ட் அங்க வேலை பார்த்திருக்காரு. பல வருஷமா விசுவாசமா இருந்திருக்காரு. இவரை அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னுடைய பேத்திக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே டைம் போயிடுச்சுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியோட தேனி மாவட்டத்துல இருக்கிற மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு குமார் போயிருக்காரு. பஸ்ல போயிட்டு இருந்தப்போ கதர் நரசிங்காபுரம் ஊரை பார்த்திருக்காரு. அப்போ கடந்த கால ஞாபகம்லாம் அவருக்கு வந்திருக்கு. இமீடியட்டா அந்த ஊர்ல இறங்கி தன்னுடைய அம்மா பத்தி சொல்லி விசாரிச்சுட்டு அவங்களோட வீடை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரு. 40 வருஷம் கழிச்சு தன்னுடைய மகன் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க. மகனை பார்த்த மகிழ்ச்சியில இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பாட்டியும் 90 வயசுக்கு மேல ஆகுதுங்க. தன்னுடைய பேரன் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களும் பேரனை கட்டி பிடிச்சிருக்காங்க. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.